ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மசால் வடை பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பருப்பு வந்து 4 to 5 hours நல்லா ஊற போட்டுக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் ஒரு 2 times நல்லா கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜார் எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் பருப்பு மட்டும் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பருப்புக்கு மட்டும் நான் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சிருக்கேங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் தனியா, சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், லவங்கம் ஒரு 4 to 5 எடுத்திருக்கேன். ஸ்டார் அனீஸ், பட்டை, ஜாப்பத்திரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வடை மாவு இருக்குல்லையே, அதோட எல்லாமே இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இப்போ மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவுக்கு மட்டும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் இதெல்லாம் போட்டதுனால கொஞ்சமாக மட்டும் உப்பு தேவைப்படும். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வடை மாவு இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு பால் மாதிரி பண்ணிவிட்டு சும்மா கையில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த வடை ஷேப் வந்துடும். எண்ணெய் சூடாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு வடை வந்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா மாவும் போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாக இருக்க வேண்டாங்க. உள்ள மாவு வந்து வேகாது. லோ டு மீடியம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.